நான் உள்ளே இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் சுத்தமா கிடையாது. அது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. நான் முன்னாடி எனக்கு தெரியாது சௌந்தர்யா யான்னு. when I saw her அவங்க இப்படி இல்ல. No, she is not like that. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். பிக் பாஸ் இங்க நீங்க விளையாடல, வெளியில மக்கள் பிக் பாஸ் விளையாடுறாங்க. கரெக்டா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. சோ அந்த மக்களா அவங்க ஆல்ரெடி ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க சௌந்தர்யாக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. I feel that is not organic and it's very manipulative. I don't support that system. இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? இது நல்லா இல்லப்பா. நல்லா இல்ல, கிளம்பு. சீரியஸா ஒன்னு சொல்லவா? நம்ம எப்படி நமக்கு தெரியும்ல, அது தெரிஞ்சுக்கிட்டவங்களும் இருப்பாங்கடி வெளில. நம்பிக்கை தாமா வாழ்க்கை, நம்பினார் கைவிடப்படா. எல்லாத்தடி என்ன சொல்றேன், கஷ்டமா தான் இருந்ததுன்னு சொன்னேன். ஆமா இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரி அவன் சொல்றாங்க, நான் கூட உள்ள இருந்தப்போ கஷ்டப்படுற பொண்ணுதான் நினைச்சேன், வெளில போனா அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதா. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். என்ன எனக்கு புரியல. இதுக்கு மேல நான் கஷ்டப்படுறேன்னா எப்படி நான் ப்ரூவ் பண்றது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிடிக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும் நீ நினைக்கிறியா? நீயா தானே இருக்க. பிடிக்கணும் அக்செப்ட் பண்ண முடிஞ்சு. உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா அப்ப விடுறா. போ கூட்டம் போகாத. இதுதான் நான் நீ சொல்றல, அதுவே பெரிய வெற்றி தான் சவுண்ட். தலைவர் சொல்றது சரிதான். பெருமாள் முதலாளியே சொல்லிட்டாரு. மச்சான் நில்லு மச்சான், உனக்காக நீ மட்டும் தான் நிக்க முடியும். இவ்வளவு நாள் நின்னல சவுண்ட். என்ன நான் இருக்கேன்டா, வளர்ந்து போயிட்டு. உனக்கு தெரியாது, பல்ல கடிச்சிட்டு நில்லு. 7 நாள் தான் நின்று முடியும் சவுண்ட். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தீயா வேலை செய்யணும் மிஸ்டர் நல்ல தம்பி. உனக்கு ஷுவரா இருக்குல்ல சவுண்ட். நீ உனக்காக இப்ப நின்னு நான் இதுதான் காட்டுறதுக்கான டைம் சவுண்ட் இது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். இந்த நேரத்துல நீ உடஞ்சு உக்காந்தனா உனக்கு இந்த டைம் திருப்பி கிடைக்காது சவுண்ட். எங்கெங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. இவங்க சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையான்னு எப்ப தெரியும்? எனக்கே தெரியுமே. என்ன தெரியும்? ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பா. எதுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கா? இது உண்மையா இல்லையான்னு. உண்மையா இல்லையா? உண்மை இல்ல. அப்புறம் போக்குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. இருந்தாலும் அது வார்த்தை மனசுல இங்க இருக்கு அவங்க சொன்னது. என்ன நடக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தெரிய வேண்டாம். இங்க வந்த கூப்பிட்டாங்களா? ஊசு போய் கூடுவான். அதுக்கு தானே சொல்றாங்க, நீங்க தானே டாப் ரைட்டா இருக்கீங்க. ஆமா. அப்ப நீங்க தானே கான்பிடென்டா இருக்கணும். ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. நீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு தேடி அலைஞ்சப்போ யார் கூட நின்னா? யாரும் இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பல லட்சங்களை நீங்க எழுந்து தவிச்சப்போ யார் இருந்தா? யாரும் இல்ல. என்ன நான் இருக்கேன்டா. இந்த வாய்ப்பை வந்தப்போ சம்பாதிச்சப்போ யார் இருந்தா? பிக் பாஸ் ஏப்பி விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. நான் சொன்ன 4 விஷயங்கள்ல ஒரே ஒருத்தர் கூடவே இருந்திருக்காரு. சொல்லட்டா? நான் தான். இவர்தான். இவருக்கு இதான் வேலை. எவ்வளவு பிரில்லியன்ட். சூப்பர்ரா. உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சிட்டடா. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ப்ளீஸ் எனக்கு சுமைக்காதீங்க. மூஞ்சி அசிங்கமா இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க, நிமிந்து பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்க இதுவும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். மூக்குல இருந்து தண்ணியா வந்து. தாவணி இருக்குல்ல, தொடச்சுக்கோங்க. ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா. சௌந்தர்யா, நான் இங்க தான் இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா இருந்தா நீங்க வெளியே போயிருக்கணும்ல. ஆமால. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு.
டிராமா மட்டும்தான். நான் சொல்றது மண்டைக்குள்ள ஏறுதா? எனக்கே வெயிட் ஒரு நிமிஷம் ஆர்டர் போட்டவங்க தானே நீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இவங்க ஜஸ்ட் ஒரு சின்ன டிராப். வெளியே உங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏண்டா பஞ்ச் டயலாக் பேசுற நேரமாடாது. ஆனா அது உங்களுக்கு வெளியே போனாதான் தெரியும். அது வரைக்கும் உங்களை நீங்க நம்பணும். நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். நம்புங்க பிக் பாஸ். நீங்க எப்போ உள்ள வருவீங்க? அட கன்றாவியே. உங்க மனசுக்குள்ள தான் நான் ஏற்கனவே வந்துட்டேனே இல்லையா? அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. ஏன் மனசுக்குள்ள லேட்டா புரிஞ்சது பிக் பாஸ். தேங்க்யூ. வழக்கம் போல தானம்மா, பரவாயில்ல. நிறைய போறான்டா. நமக்கு தான் மீல்ஸே ரூல்ஸ் மாதிரி கேட்குமே. நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. குட் கேர்ள், ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ பிக் பாஸ். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ டூ. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா. நம்ம போலாம் வாடி. அப்புறம் இன்னொரு விஷயத்த நீங்க ஆர்கானிக்கா சம்பாதிச்சிருக்கீங்க, சொல்லட்டா? சொல்லுடா, என்னடா நான் போய் ரெடி பண்ணுடா, நான் மைண்ட் செட் ஆயிட்டேனா நானு. என்னது? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ பிக் பாஸ். மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. சிரிச்சுக்கிட்டே போங்க. ஐயோ 60 போனா வெளில எல்லாரும் என்ன முறைப்பாங்களே. சரி ஓகே. நமக்கு என்ன புதுசா? இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? சரி ஓகே பிக் பாஸ், நான் போறேன், போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவேன்.